Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட்டுக்காக பாதாம் பாசுந்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்து இங்கே காய வச்சுருக்கேன். இனிப்புக்கு தகுந்தாப்புல சீனி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு சீனி தேவைப்படும். ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்து ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக குங்குமப்பூ. இதுதான் இதுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள். இது போக நமக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸை கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா காயிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலை எடுத்து நம்ம குங்குமப்பூவில் ஊற்றி குங்குமப்பூவை ஊற வச்சிடலாம். பாதாமை நல்ல தோல் எடுத்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம், பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாலை நல்லா பொங்க காய்ச்சணும். இந்த பாசந்திக்கு பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்க காய்ச்சி அந்த ஆடை ஓரங்களில் படியும் இல்லையா, அந்த ஆடையை எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா செட் பண்ணி தாங்க நம்ம தயார் பண்ணுவோம். அதுதான் இதுக்கு ஸ்பெஷல் டேஸ்ட்டே. பாலை பொங்க வச்சுட்டாமல் ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க, மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே இருந்து கிளறினீங்க அப்படின்னா ஆடை படியை எடுத்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பால் கொஞ்சம் கட்டியான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் விழுதை சேர்த்துடலாம். பாதாமை நல்லா பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் தனி பாலில் கூட பாசுந்தி பண்ணலாம், ஆனால் பாதாம் சேர்த்து பண்ணையில் இன்னும் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா கலந்த பிறகு நல்லா சேர்ந்து ஒன்று போல் கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நம்ம சீனி சேர்த்துக்கணுங்க. நம்ம இன்றைக்கி மில்க் மேட் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா பாலுக்கும் பாதாமுக்கும் சேர்ந்து வரையில் நல்ல ஒரு வாசம் இருக்கும். நம்ம மில்க் மேட் சேர்த்திங்கன்னா மில்க் மேடோட வாசம் தான் உங்களுக்கு டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி வெறும் சீனி மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி வாசத்துக்காக நம்ம ஏலக்காய் தூள் தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நமக்கு நல்ல செட் ஆகிட்டு இது தாங்க ஸ்டேஜ். இதோட ரொம்ப கட்டியாக்கணும்னு இல்லைங்க, இந்தளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குங்குமப்பூவை சேர்த்துடலாம். ஏலக்காய் தூளையும் சேர்த்துடலாங்க. குங்குமப்பூ இல்லாட்டி நீங்கள் ஃபுட் கலர் விருப்பப்பட்டீங்களா லைட்டாக ஒரு லெமன் எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பாதாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம எடுத்து வச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் கட்டியாகுங்க. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு அணைச்சிடலாம். இந்த பாசுந்தியை பார்த்தீங்கன்னா நம்ம சூடாக சாப்பிட்றதோட ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈதுக்கு செய்யலை, நீங்கள் முத நாளே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் சாப்பிடல அவ்வளோ அழகாக கூலாக செட் ஆகி டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு முடித்த உடனே அடுப்பை அணைச்சிடுவோம் இல்லையா, அடுப்பை அணைச்சிட்டு அப்படியே விட்டுடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. ஏன்னா அடுப்பை அணைச்ச பிறகு அந்த மேல் பாகத்தில் ஆற வைக்கையில் அந்த மேல் பாகத்தில் இந்த மாதிரி ஆட விடும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. ஊற வச்ச பாதாமில் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தாளிச்செல்லாம் கொட்டக்கூடாதுங்க, இந்த மாதிரி கார்னிஷிங்க்கு மட்டும் போட்டு செட் பண்ண வச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.